ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான அவல் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் திக்கான அவல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா லேஸ் அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட அவல் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், கலர் மாறக்கூடாது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லா அவலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் நாம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி எடுத்து ஒடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கருகிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக நான் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது நல்லா வறுத்துடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே சேம் கடாயில் அதுலேயே நெய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெய்லேயே இப்போ நம்ம பொடிச்ச அவலை போட்டு நல்லா வறுக்க போகிறோம். அதே நெய்லேயே போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம கடாயில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரியாக இருக்கும் 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த அவல் பொடி, அதை போட்டு நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், கெட்டியாக இருக்குது. நல்லா அவல் வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு இருக்குது, நான் அதை ஆட் பண்ணுறேன். கலர் வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அவலுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் கூட சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை ஆட் பண்ணோன்னே இலகி கொடுக்கும். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது பாருங்கள். இப்போ கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா உடச்சி விட்டாச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம கேசரிக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுட்டு
அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணியாச்சு. மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அவல் கேசரி சட்டுன்னு 15 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.